ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா அருளோட பர்த்டே வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. நைட்டு வந்து எங்களால் செலிப்ரேஷன் பண்ண முடியல இந்த வருஷம். ஏன்னா எப்போதுமே 2 வருஷம் லவ் பண்ணும்போது நான் பண்ணேன். ஸோ நைட்டு வந்து பண்ணுற ஐடியாவே இல்லை, எனக்கு தோணலாச்சு. இந்த தடவை எதுக்கு பண்ணிக்கிட்டு, நம்ம தான் குழந்தை பிறந்துருச்சு, நம்ம குழந்தைய வந்து நம்ம எந்தளவு கொண்டு போகணுமோ அந்தளவு கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டோம். அதனால் இன்னைக்கு சாயங்காலம் பர்த்டே, இன்னைக்கு சாயங்காலம் வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து நான் பிறந்தநாள் கொண்டாடலாம்னு நினச்சோம். ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, சிம்பிளாக, ரொம்ப பெரிய கிராண்டெல்லாம் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி அருளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கனால அந்த ஒர்க்குக்கு கொஞ்சம், அதனால நம்ம வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுலேயே நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதனால நம்ம கிட்ட மணி அவ்வளோவா இல்லை. சரி, ஓகே, நம்ம விளாட்றோம் பேச வேணாம், நம்ம செலிப்ரேஷன் வீடியோக்குள்ள போய்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோ வரும். கண்டிப்பாக பிஸ்னஸ் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு சைடு வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். இனிமேல் இதுதான் எங்களுடைய ஒர்க் டைமாகவே இனிமேல் இருக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக எல்லாமே மாற்றுவோம். சரி, நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அருள் வந்து இப்போ கிளம்பிட்டாங்க, மேடம் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. டைம் ஆகிட்டுருக்கு, ஒரு ஆளுக்கு வெயிட்டிங்கு. ஸோ இன்னும் வரல அவங்கெல்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுடைய அவுட்ஃபிட்டை பாருங்கள். அப்படியே ஒரே ஜாலியாக இருக்காங்க மேடம் வந்து. ஆமாம், கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைமு. நம்மளால் முடிஞ்சது கம்மியாக. என்ன அருள், கேக்கு இதுவே ஜாஸ்தி தான், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு பண்ணியிருக்கேன். நம்மளால முடிஞ்சது. இது இப்போ கமெண்ட்ல பேர சொல்லுவாங்க, இது கூட பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க. அது உண்மைதான். ஆமாம், ஸோ இது கம்மின்னு சொல்ல மாட்டோம், இது ஜாஸ்தி தான், இதுவே ஓவர் தான். ஹாப்பி பர்த்டே. நல்லா இருக்கு. கடைசியாக கேக்கெல்லாம் வெட்டிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷனோட சந்தோஷமாக ஹாப்பியாக அருள் எப்படி இருக்காங்கிறத கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க. ஹாப்பியாக இருக்காங்க. உடனே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டாங்க அருள், ஏன்னா தம்பிக்கு ஃபீல் பண்ணணும்ல. ஸோ அதனால் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, தெரியல, சீவில்புத்தூர் தான் போகிறோம். ஸோ அங்கே வந்து என்ன இருக்குன்னா, அந்த ராட்னம் இந்த மாதிரி நிறையா இருக்கனால அந்த இடத்துக்கு நம்ம போகலான்னு இருக்கோம். பத்மா வேறு வந்துட்டு இருக்காங்க, அந்த முன்னாடி வந்துட்டாங்க பத்மா, அவங்களுக்காண்டி வெயிட்டிங். ஸோ காட்டுறேன் பின்னாடி அந்த வராங்க பாருங்க, நடந்து நச்சுக்குட்டியை தூக்கிட்டு வராங்க பாருங்க. ஆமா, எடுத்துட்டு இறங்கி கீழே நச்சுக்குட்டி இது மாதிரி ரொம்ப அலைய விட்டோம் நினைக்கிறேன் நீங்க.
அவங்களால வீட்டுக்கு நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறனால அவங்களால வீட்டுக்கு வர முடியல. ஸோ இடையில நின்று அவங்க வந்து இன்றைக்கி வந்து வந்தாங்க பார்க்குறதுக்கு. சொக்கர் கோயில் சொக்கர் கோயிலோட நின்னோம் அவங்க வந்தாங்க அப்படியே. ஆ எங்கே இருக்குன்னா அருள் வந்து திடீர்னு பீஸா வாங்கி கொடுறா அப்படின்னாங்க. ஸோ அதனால் பீஸா கடைக்கு போவோம். இது எங்களுடைய ஃபோர்த் மீட்டோட மீட்டிங் வந்து நம்ம எஸ் சாப்பிட்டோம். ரொம்ப நாள் கழித்து இங்கே தான் வந்திருக்கோம். செம்ம இடம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ரொம்ப நேரம் இருந்தோம். ஸோ அந்த இடம் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அந்த ஊஞ்சல் அந்த தான் இருக்குது மச்சான், ஊஞ்சல் அந்த இருக்குது. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தோம், என்ஜாய் பண்ணோம் நல்லா அன்றைக்கி ஃபுல்லாக. சரி அருளுக்கு மட்டும் பீஸா நமக்குலாம் பிடிக்காது. அவங்க அத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க, அருள் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதை அப்படியே பார்ப்போம். அப்படி பீஸா கடை கூட்டது வந்தது எல்லாமே என் பொண்டாட்டி எப்படி மேயிறா பாருங்க. நல்லா திங்கிற பீஸா வந்து நான் டயட்டில் இருக்காங்கண்ணா. அந்நேரம் ஒரு பர்கர், அது என்ன தெரியுது பர்கரா, ஒரு பர்கரை முழுசாக தின்னுட்டு டயட்டில் இருக்கேன். நீ 2 பேரும் ஷேர் பண்ண ஒரு பர்கரை நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு பீஸா 2 பர்கர் மச்சான், சிக்கன் பர்கர். ஆமாம் மச்சான் சாப்பிட்டாரு, நாங்கள் ஒன்று சாப்பிட்டோம் 2 பேர். சூப்பராக இருக்குது. பர்த்டே ஸ்பெஷல் நைட்டு. வீட்டில் பிரியாணி தான் இன்றைக்கி. பட் இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டாங்க அருள். ஸோ கூட்டிக்கு வந்து வேறு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையா, அது வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு. மாசமாக இருக்கும் போது சாப்பிட்டது. நம்ம ஊருக்கு போவே இல்லை, இங்கேருந்து ரிட்டர்ன் போவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்டு 5 மாதம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடவே இல்லை. இன்றைக்கி தான் சாப்பிட்றமே ரொம்ப நாள் கழிச்சு. அதுவும் உங்களுடைய மீட் அப் நீங்கள் வந்து அருளோடைய பர்த்டேனால நாவும் வந்துருச்சு. உடனே திங்கணும் சாப்பிட வந்துட்டோம். A few moments later. எல்லா வேலையும் முடிந்து விட்டது. செலிப்ரேஷன் இதோட வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் தான் பண்ணியிருப்போம், ரொம்பலாம் பண்ணலை. ஏன்னா நமக்கு கல்யாண நாள் வருது. ஸோ இன்றைக்கி எதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் எதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி ஐடியா பண்ணுறேன். எல்லாருமே பர்சனலாகவே எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு கேட்டிங்க. எதுவுமே இல்லை இந்த தடவை. ஏன்னா இப்போ இடையில மோதிரம் அவங்க கையில் தான் போட்டிருக்கேன். மோதிரம், வெள்ளி மோதிரம், இந்த 2மே இப்போ தான் எடுத்தது. அப்புறம் சர்வீஸு, அப்புறம் செல்லு வாங்கினது, தம்பி கொலுசு வாங்கினது. அதுவே பட்ஜெட் பெருசாக வந்துருச்சு ரவுண்டாக. ஃபோன் வாங்கியிருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் சின்ன அந்த ஒரு நாளாக வாங்க முடியல. மற்றபடி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்க பர்த்டே என்னுடைய, ஏன்னா இது கல்யாணம் ஆகி எங்களுக்கு முதல் பர்த்டே. ஸோ ஒன்றுமே பண்ணலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. பரவாயில்ல, சரி எனக்கு இதுவே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க முதல் நாள். சரிங்களா, அடுத்து வந்து கல்யாண நாளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சின்னமாக பண்ணுறோம். ஆனால் நாங்கள் எங்கே இருப்போம்னு தெரியல. இங்கே இருப்போமா பேபி, அங்கே இருப்போமாங்கிறது தெரியல. கண்டிப்பாக பார்க்கலாம் எப்படின்னு. சரிங்களா, எப்போ கல்யாண நாள் இந்த 6 நாள் தான் இருக்குது. எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கு, 9 நாள் இருக்கு. சும்மா விளையாண்டேன். 9ஆம் தேதி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் போனதே தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. கண்டிப்பா எங்களுக்கு தெரியவே இல்லை. இன்னும் 9 நாள்ல வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் லைட்டா ஒரு கிஃப்ட் ஏதாவது பண்ண முடிஞ்சா பாக்குறேன். வாழ்க்கை ஃபுல்லா எனக்காக தான் என்ன சொல்றது, எனக்கு வாங்கி தந்துட்டே இருக்க போறேன், எனக்கு சோறு போட்டுட்டே இருக்க போறேன். ஸோ இந்த ஒரு நாளைக்கு வாங்கி தரலங்கிறது பிரச்சனை கிடையாது. எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு. எல்லா பர்த்டேக்கும் 12 மணிக்கெல்லாம் நான் அங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே கட் பண்ணுவா, கிஃப்ட் கொடுப்பா. அது லவ். இந்த தடவை வந்து நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. பட் பகல்ல தான் நாங்கள் நைட் டைம் தான் பண்ணோம். ஸோ பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி வெளியே கூட்டு போனாலும் ரொம்ப சந்தோஷம். வெளியில போயிட்டு என்ஜாய் பண்ணோம். பட் நாங்கள் நினைச்சு போன இடம் வந்து இல்லை, எடுத்துட்டு போயிட்டாங்களாம் சிவிலிபுத்தூர்ல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. சரி வா நம்ம இங்கே போவோம் அப்படின்னா உடனே எங்களுடைய 4th மீட் ஞாபகம் வந்துச்சு. உடனே அங்கே போயிட்டோம். சரிங்களா, சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கும் முறை உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர். பாய்.